இல்ல இப்போ பிரைவேட் ஜெட் வச்சிருக்காரு. ஆடம்பர கார்ல வராரு, ஆடம்பர பஸ்ல வராரு அப்படின்றப்போ, அந்த ஆடம்பரத்தோடு இருக்கக்கூடிய ஆட்கள் ஏன் மக்கள பத்தி சிந்திக்க கூடாதா? பல கோடி ரூவா கார் வச்சிருக்கவங்க மக்கள பத்தி சிந்திக்க கூடாதா? ஸ்டாலின் டிஃபெண்டர் வச்சிருக்காரு. உதயநிதி வந்து ஹம்மர் வச்சிருக்காரு. இப்படி பலருமே ஆடம்பர கார்ல வச்சிருக்காங்க தானே? கார் வச்சிருக்காங்க, சொந்த பிளேன் வச்சுக்கிட்டு சுத்தல. அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் நீங்க சொல்ற பாயிண்ட்லாம் ரைட்டு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து பொதுக்கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லையே. மோடி ஏதாவது பொதுக்கூட்டம் நடத்தி பார்த்துருக்கீங்களா? டிவியில் வந்தால் கூட ரிஸ்க்குன்னு சொல்லி ரேடியோவில் தான் வரும், குரல் மட்டும்தான் கேட்கும். ஏன்னா முன்னாடி பேப்பரை வச்சுக்கிட்டு அவங்க சொல்ல கேட்டுட்டு பார்த்தா தான் டிவியில் தெரிஞ்சு போடும். அதனால தான் ஒரு மன் கி பாத்துன்னு டிவி ரேடியோவிலே வருவார். பொதுக்கூட்டங்கள் அவர் அதிகமாக வர்றதில்லை. பார்லிமெண்ட்டில் எது பொதுக்கூட்டத்தில் பேசினா கூட பேசுகிறாரு, ப்ரெஸ் மீட் பண்ணுறதில்லை. என்ன நீங்கள் ஏடா கூடமா கேள்வி பதில் தெரியாது, யாராவது பக்கத்தில் சொல்லித்தரும், பதில் தெரியாது. அதே பிரச்சனை தான் விஜய்க்கு. ப்ரெஸ் மீட் அவர் கொடுக்கறதே இல்லை. பொதுமக்களை சந்திக்கிறார், பேசிடுறார், மைக்கு டெலிபிராம்டர் இல்லைன்னா மைக்கு ரிப்பேர்னு போயிடுறாரு. இன்ட்ரோவர்ட்னு சொல்றாங்க. இன்ட்ரோவர்ட்டாருக்கும் அரசியலுக்கு வர முடியாது. இன்ட்ரோவர்ட்னா அமுங்கடின்னு அர்த்தம். விஷயத்தை வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளாரே போட்டுட்டு அமுக்கிக்கிட்டு சதி வேலை பண்ணுற புத்தியெல்லாம் இருக்கிறவங்க தான் இன்ட்ரோவர்ட். எக்ஸ்ட்ராவர்ட்லாம் என்ன மாதிரி ஆளுங்க ஓட்டவாய், ஸ்டாப்பிங் ட்ரபிள், பேச ஆரம்பித்தா நிறுத்த மாட்டேன், ஓடறிட்டே இருப்பேன். அதனால தான் என்கிட்ட யாரும் எதங்கிட்ட என்ன நம்புறது இல்லை. யாரும் சொன்னால் சொல்லிவிடுவாங்க. அதான் அவர் இன்ட்ரோவர்ட். அவர் எனக்கு அந்த சின்ன பையனாக இருக்கும்போதே தெரியும். அவரை பற்றி சொன்னாங்க, அவர் யாருக்குமே பழக மாட்டார். விஜயகாந்த் தானுங்களை தன்னுடைய படத்தில் அறிமுகப்படுத்தி தைரியப்படலாம் கொடுத்து அவரை நடிகராக வச்சார். நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவருடைய கேரக்டருக்கு சினிமாவுக்கும் சரியாக வராதுன்னு அவங்க அப்பா ஃபீல் பண்ணார். அதுதான் உண்மை. அதனால தான் அவர் நடிக்க வேணாம், நீ படினார். வீட்டை விட்டு ஓடி போயிட்டார். அதெல்லாம் வந்து அவங்க அப்பா சொன்னது. எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லும்போது என் பையன் இப்படி பண்ணிட்டான், அதனால தான் நான் ஒரு நாளே தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்க வச்சா தான் ஆச்சுன்னு அப்புறம் விஜயகாந்த் தான் என்னுடைய படத்தில் நான் அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லி விஜயகாந்த் தான் கொடுத்தார். இன்னைக்கு நீங்கள் படத்தில் பாருங்களேன், குஷி போடுற படங்கள்லாம் அவர் ஜோதிகா கிட்ட ஒன்றுமே இல்லாமல் காலியாக இல்லை ஆனார். ஏன் இடுப்பை பார்த்தேன்னு சொல்ற சீன்ல இவருக்கு இப்போ நடிக்கவே வராம பேசாம பரிதாபம் நின்றுட்டு இருந்தார். ஹிட்டான சீனு, அது மிகப்பெரிய ஹிட்டான சீன் ஜோதிகாவால. பிகில் படம் ஹிட்டான படம், அவராலே ஓடிச்சு. அவர் தானே ஹீரோ. அவர் ஹீரோ, அவ்வளவுதான். ஹீரோவா வந்துட்டு தாலி கட்டிட்டு போயிட்டாரு. என்ன பண்ணாரு அந்த படத்துக்கு? அந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணம் அட்லியினுடைய கதை.